நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் முதலாளிக்கும் அந்த முதலாளியை எடுத்து கேள்வி கேட்குறதுக்கு ஒரு நியாயமாக ஒருத்தன் வருவான். அது கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தான் எல்லாரை விடையும் லாயலா, நான் தான் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில் முதலாளி பதில் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான், சத்தம் போடுவான். அது மாதிரி பிஜேபியை எதிர்த்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்கார். முதலாளிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் வேணும் வேணும். எந்த எஸ்ஐஆர்? தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய, பறிக்கக்கூடிய, அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது. நமக்கு தலை நிமிர்ந்து சொல்லிக்கொள்ள முடியும், மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு. ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களை, மக்களுடைய மொழியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை, பேச்சுரிமையை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை, மதத்தின் ரீதியாக, ஜாதியின் ரீதியாக, மொழியின் ரீதியாக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாளைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள், அரசாங்கம் மக்களுக்கு தரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்கு இந்த வாக்காளர் அட்டை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம். இதை எதிர்த்து நீக்கக்கூடியவர்களை களத்திலிருந்து விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம்.